கண்ணாடி முன்னாடி நின்று அவன் முகத்தை அவன் பார்க்க செல்லும்போது அவனுக்கு அந்த டவுட்டு கிளம்புது, நம்ம அந்த புத்தகத்தை படித்து இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு அவன் நினைக்கிறான்னா, அவனோட முகம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விகாரமாக மாற ஆரம்பிக்குது. வயசான தோற்றமாக தெரியுது. தலையெல்லாம் நரைச்சி அவனோட நிலை இப்போ மாறிட்டே வருது. அந்த புத்தகத்தை படித்தது நம்மளோட தப்பு, அந்த வயசானவர் சொன்னாருன்னு நம்ம அந்த புத்தகத்தை கையில் வாங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயத்தில் குழம்பி நிற்கிறான். என்ன புத்தகம் அது? எதனால் அவன் கையில் வந்தது? அப்படி அதில் இருந்த விஷயத்த என்ன படித்து இவன் இந்த மாதிரி மாறனான்னு வாங்க இந்த கதையை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம ஹாரர் டைம் தமிழ். கதை நடக்கிற காலகட்டம் 90வது ஆண்டில் மேல்புறம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊராட்சியில் வாழ்ந்துட்டு வரவன் தான் நவீன். நவீனுக்கு நடக்கிற இந்த சம்பவம் அவனோட வாழ்க்கையவே மாற்ற ஆரம்பிக்குது. காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற இவன் வறுமை கோட்டு கீழே வாழ்கிறவன். அப்படி இருந்தும் அவங்க அம்மாவும் அப்பாவும் மேல்புறத்துலேயே விவசாயம் பார்த்தாலும் பையனை காலேஜ் படிக்கிற அளவுக்கு வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த காலேஜ்லேயே அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், பூமிநாதன், ஊர் தலைவரோட பையன், பெரிய பணக்காரன். அப்படிங்கிற பாகுபாடுலாம் எதுவும் இல்லாமல் சக மனிதன் நினச்சி நவீன் கூட பழகிட்டு வர்றது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ரெண்டு பேருமே ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்றா படித்ததுனால இப்போ வரைக்கும் திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. 90வது காலகட்டத்தில் அந்த ஊர்லேயே பூமிநாதன்ட்ட மட்டும்தான் 2 வீலர் இருக்குது. இப்போ அவங்க ஊராட்சியிலேருந்து டவுனுக்கு கிளம்பி போகிற வேலை வர்றதுனால நவீன்கிட்ட சொல்கிறான், டவுன் வரைக்கும் போனண்டா, கூட வரையா அப்படின்னு கேட்க சொல்லும்போது போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நவீன் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு பூமிநாதன் கூட 2 வீலரில் கிளம்புறான். மேல்புறத்துலேருந்து 2 வீலரில் கிளம்புன இவங்க 2 பேரும் பூமிநாதன் அப்போ நவீன்கிட்ட கேட்குறான், போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு சாயந்தரம் ஆயிரும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்க சொல்லும்போது, பரவாயில்லடா, இன்னைக்கு லீவு தானே, வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூட ஜாலியாக போயிட்டு இருக்கான். மேல்புறத்துலேருந்து 40 கிலோமீட்டர் பயணமாக 2 வீலரில் போயிட்டு அங்கே அவங்க அப்பா கொடுத்த வேலையை அவன் மெதுவாக முடிக்கிறான். முடிச்சுட்டு அங்கேயே மதியம் வேற சாப்பாட்டையும் முடிச்சுட்டு நவீன்கிட்ட உனக்கு எதுவும் வேணும்னா வாங்கிக்கடா அப்படின்னு கேட்க சொல்கிறான். அவன் எதுவும் வேணாண்டா, வா போகலாம், போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனும் அவனை எதுவும் பெருசா வற்புறுத்தாம திருப்பி 2 வீலர்ல வராங்க. மாலை நேரம் ஆகுது. மாலை நேரத்துல அவங்க ஊரை நோக்கி வர்றப்போ 2 பக்கத்துலயும் மரம் இருக்கிற சாலையில அவங்க மெதுவா 2 வீலர்ல வந்துட்டே இருக்காங்க. சாயங்கால வேலையில சூரியன்லாம் மறைஞ்சி மெதுவா இருட்ட ஆரம்பிக்குது. இருட்டுல நேரத்துல ஊர் எல்லையை கடந்து அதே சாலையில வந்துட்டே இருக்காங்க. மண் சாலையா இருந்தாலும் சாலை நீட்டா இருக்கு, குண்டும் குழி இல்லாம மெதுவா 2 வீலர்ல வந்துட்டே இருக்கு. சொல்லும்போது வழியில ஒரு பெரியவர் மயங்கி விழுந்து இருக்கிறத பார்த்த பூமிநாதன் வண்டியை நிப்பாட்டுறான். இறங்கி அவர்கிட்ட போக சொல்லும்போது நவீன் தடுத்து நிப்பாட்டி, இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் வாட்டர் பாட்டிலையும் கையோட கொண்டுட்டு வரான். கொண்டுட்டு வந்து அவரை தண்ணியை தெளிச்சு அந்த பெரியவரை எழுப்புறாங்க. எழுப்ப சொல்லும்போது நவீனை பார்த்து அமைதியா இருக்கிற அவரு பூமிநாதனை பார்த்து பதற ஆரம்பிக்கிறாரு. எந்திரிச்சு உட்காந்து பூமிநாதனை தள்ளி போக சொல்லி கத்துறாரு. அவனும் ஒன்னும் புரியாம பின்னாடி தள்ளி வந்து நிக்கிறான். நவீன், நீ நில்றா, நான் என்னாச்சுன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அந்த பெரியவரை பார்த்து கேட்க சொல்லும்போது, இல்லப்பா, காலையில சாப்பாடுல பசி மயக்கம் அதான் அப்படின்னு சொல்லும்போது இவன் அந்த வாட்டர் பாட்டில கொடுத்துட்டு கொஞ்சம் பணத்தையும் கையில கொடுத்து, எந்திரிங்கய்யா, இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஊருக்குள்ள வந்தீங்கன்னா ஹோட்டல்லாம் இருக்கும், சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பெரியவர் எதுவும் சொல்லாம மெதுவா எந்திரிச்சு அவங்க வழியிலிருந்து ஓரமா ஒதுங்கி மரத்தோட சைட்ல ஓரமா ஒதுங்கி நிக்கிறாரு. இதை இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி புரியாம பார்த்துட்டு வண்டியை எடுத்துட்டு திருப்பி ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள போய் பூமிநாதன் அவன் வீட்டு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்க அப்பாட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதை அவர் பெருசா எடுத்துக்காம, சரி பரவாயில்ல விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பாக்குறாரு. இப்போ நைட் நேரம் ஆகுது. நவீன் அந்த நாள் ஃபுல்லா பூமிநாதனோட செலவழிச்சது இல்லாம நைட் நேரத்துலயும் அவங்க வீட்லயே இருக்கான். இப்போ டைம் ஆனதும், சரிடா நான் போயிட்டு வரேன் எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது பூமிநாதன், ஏறா நானே 2 வீலர்ல கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நவீன், இல்லடா, என்ன கொஞ்சம் தூரம் தானே, 1 கிலோமீட்டர் நான் நடந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். பரவாயில்லடா நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா இதெல்லாம் என்ன சிரமம் உனக்கு, நானே போய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறான். சரி இருந்தாலும் பார்த்து போடா அப்படின்னு சொல்றான். அதுக்கேத்த மாதிரி நவீனும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்த வழியே அவன் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த காலகட்டத்தில் பெருசாக செல்ஃபோனும் டார்ச்சும் எதுவும் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில்
இவன் மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கான். அங்கங்கே இருக்கிற மின்விளக்கு வெளிச்சத்தில் நடந்து வந்துட்டே இருக்க சொல்லும்போது அவன் வீட்டுக்கு இன்னும் ஒரு 500 மீட்டர் தூரம் இருக்கிறப்ப ஒரு 200 மீட்டர் சாலையில் எந்த வெளிச்சமும் இல்லாமல் இருட்டாக இருக்கிற இடத்துல இவன் நடந்து தான் போகணும். இதை இவன் பயப்படாமல் நடந்து வந்துட்டே இருக்கான். நடந்து வந்துட்டு இருக்க ஒரு குரல் அவனை கூப்பிடுது, தம்பி தம்பி அப்படின்னு. அவன் சுற்றி பார்க்குறான். ஆள் யாரும் அவன் கண்ணுக்கு தட்டுப்படலை. இருந்தாலும் அவன் பயப்படாமல் நடந்து போயிட்டே இருக்கான். இப்போ அவன் வலது பக்கத்துல இருந்து தம்பி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவன் திரும்பி பார்க்க சொல்லும்போது பயத்தில் 2 அடி பின்னாடி வந்து கால் இடறி கீழே விட்டு கீழே விழுகிறான். பார்த்தா சாயந்தர நேரத்தில் பார்த்தா அந்த பெரியவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. பயந்து போன இவன் எந்திரிச்சு அந்த பெரியவரை பேசுகிறான். ஏங்க, இந்த நேரத்தில் இருட்டில் கூப்பிட்டதும் இல்லாமல் இப்படி விகாரமாக வந்து பக்கத்தில் நிற்கிறீங்க, ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நவீன். அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுட்டு, ஒன்றும் இல்லைப்பா, காலையிலேயே உன் கூட பேசணும்னு நினச்சேன், இருந்தாலும் உன் கூட உன் நண்பன் தானே அவன் கூட இருந்தான்ல, அதனால் உன் கூட பேச முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இருட்லையா? இந்த இருட்டில் உங்கள் கூட நான் என்ன பேச வேண்டியது இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு கையை காலை உதறி விட்டுட்டு அவன் நடந்து போகிறான். இப்போ அந்த பெரியவர் ஆக்ரோஷமாகறாரு. தம்பி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லி இவன் திரும்பி அந்த பெரியவரை ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாரு. சாயந்தரமே நீங்கள் ஒரு மாதிரி இருந்தீங்க, அப்போ எழுப்பு சொல்லும் போதும் ஏதோ வினோதமாக நடந்துக்கிட்டீங்க, இப்போ என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்க சொல்லும்போது அந்த பெரியவர் கோவத்தை விட்டுட்டு, ஒன்றும் இல்லை தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது, உன் வீடு வறுமையில் இருக்குதுன்னு நினைக்கிற, எப்படியும் முன்னேற்றணும்னு நினைக்கிற, ஆனால் என்கிட்ட ஒரு வழி இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இந்த புத்தகத்தை பிடி. இந்த புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் ஒரு மந்திரம் போட்டிருக்கோம், அதை நீ படித்தனா உனக்கு எந்த குறையும் இருக்காது, நல்லா இருப்ப நீயும் உன் குடும்பம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பெரியவர். அதுக்கு அவன் சிரிச்சிட்டு, நான் கடவுளே நம்பாதவன், இதுக்கு முன்னாடி கடவுளை கும்பிட்டு தான் இருந்தேன், யாரும் எனக்கு கை கொடுக்கல, இப்போ வெறுத்து கடவுளையும் நம்புறதில்ல, எந்த ஒரு மந்திரத்தையும் நான் நம்புறதில்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த பெரியவரோட முகம் விகாரமாக மாற ஆரம்பிக்குது. அப்படி சொல்லாத தம்பி, இந்த புத்தகத்தை முழு மனசோட நீ படித்து பாரு, படித்து பார்த்தனா உனக்கு எல்லாமே நடக்கும், நடக்கலைன்னா நீயே இந்த புத்தகத்தை தூக்கி எறி, இல்லாட்டி எரிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. இவன் ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டு, இதுக்கு மேலே இவர் கூட பேசணுன்னா டைம் தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வாங்க கையை நீட்ட சொல்லும்போது அவன் கையில் அடிபட்டிருக்கு, அதை அவன் கவனிக்கலை. ஆனால் இந்த வயசானவர் அதை பார்த்துட்டு குரூரமாக சிரிச்சிட்டு அந்த புத்தகத்தை அவன் கையில் வைக்கிறாரு. அதை கவனிக்காத அவன் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு மெதுவாக அவன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். வெளிச்சத்தில் போனோன்னும் திருப்பி அந்த பெரியவர் இருக்காரான்னு திரும்பி பார்க்குறான். ஆனால் அங்கே அந்த பெரியவர் இல்லை. சுற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. என்னடா இது மாய மந்திரம்? வந்தார், புத்தகத்தை கையில் கொடுத்தாரு, இப்போ ஒன்று நம்மளை கடந்து போயிருக்கணும், இல்லாட்டி பின்னாடி திரும்பி அதே வழியில் தான் நடந்து போயிருக்கணும், இப்போ ஆளை காணமேன்னு ஒரு மாதிரி குழப்பத்தில் நிற்கிறான். இருந்தாலும் கண்டுக்காம அவன் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனோன்னு அவங்க அம்மா கேள்வி கேட்குறாங்க, என்னாச்சுடா காலையிலேருந்து ஆளை காணன்னு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு பசிக்குதுன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் ரூமில் போய் தூங்குறமான்னு சொல்லிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை பார்க்குறான். அதில் அவனுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் என்னதான் இருக்குது அந்த புத்தகத்தில் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறான். அந்த புத்தகம் நார்மலாக இருக்கிற புத்தகம் இப்போ அவன் கை பட்டதும் புத்தகத்தோட வடிவம் மாறுது. புத்தகமே ஒரு மாதிரி ஆகுது. அதை இவன் இன்னும் ஆச்சரியமாக பார்த்தாலும், இது வரைக்கும் நார்மலாக இருந்த புத்தகம் இப்போ எப்படிரா மாறுது அப்படின்னு யோசிக்கிறான். புத்தகத்தை ஓப்பன் பண்ணி முதல் பக்கத்தை பார்க்குறான். அவனுக்கு அதில் இருக்கிற மொழி எதுவுமே புரியல. எல்லா பக்கத்தையும் திருப்பி பார்க்குறான். படங்கள் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது விகாரமாக. இருந்தாலும் அதில் இருக்கிற மொழி எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு, இதை படிக்க நம்மளால் எப்படி முடியும், தூக்கி போடலாம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே எண்ணம் வருது. இப்போ பக்கத்துலேருந்து அவனுக்கு மொழி புரிகிற மாதிரி மாறுது. இதை அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். நம்ம மனசில் நினச்சது இப்போ உடனே நடக்குது. புரியாத மொழி இப்போ புரிய ஆரம்பிக்குதுன்னு அதை படிக்க ஆரம்பிக்கிறான். புத்தகம் உள்ளே போகிறான். மெதுவாக படிக்க ஆரம்பிக்கிறான்.
புத்தகத்தை படிச்சுட்டே வர வர நடுப்பக்கம் காலியா இருக்கு, இந்த பக்கம் மட்டும் காலியா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அதில் அவன் பேர் போட ஆரம்பிக்குது. நவீன் என்னென்ன பண்றான் அப்படிங்கிறது, எந்த ஊர்ல இருக்காங்கிறது போடுது. இப்போ உன்னோட எதிர்காலம்னு எழுதி ஒன்னொன்னா வர ஆரம்பிக்குது. இதன் பிறகு நீ எனது அடிமை, உன்னுடைய உடல் ஆவி எதுவானாலும் என்னோடது. இதை நீ மறுத்து எங்க போனாலும் அது செல்லாது, ஏன்னா நீ எனக்கு ரத்தத்துல வாக்கு கொடுத்துருக்க அப்படின்னு அந்த காலியான பக்கத்துல ஒவ்வொரு வரியா வர சொல்லும்போது இவனுக்குள்ள இப்பதான் பயம் அதிகமாகுது, இதயம் வேகமா துடிக்குது. நம்ம இந்த மாதிரி எங்கேயுமே சொல்லவே இல்லையே, யாருக்குமே எந்த சத்தியமே பண்ணலையேன்னு பதற ஆரம்பிக்கிறான். அடுத்த பக்கத்தை திருப்புறான், அந்த பக்கமும் காலியா இருக்கு. நீ நினைக்கிறது தப்பு, எனக்கு வாக்கு கொடுக்கலன்னு உன்னால சொல்ல முடியாது. உன்னோட கையில அடிபட்டு ஒரு சிறு துளி ரத்தம் இந்த புத்தகத்துல படுறப்பவே நீ எனக்கு வாக்கு கொடுத்துட்ட, அதை நீ நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த புத்தகத்துல ஒவ்வொரு வரியா வர ஆரம்பிக்குது. அதை படிச்சு இவன் தெரிஞ்சுக்கும் போது இவனுக்குள்ள இன்னும் அதிகமான பயம் வர ஆரம்பிக்குது. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு அந்த புத்தகத்தை தூக்கி தூரம் போட்டுடுறான். தூரம் போட்ட அந்த புத்தகம் மெதுவா செங்குத்தா எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்குது. புத்தகம் இப்ப ஒரு வடிவம் எடுக்குது. அது மெதுவா ஒரு மிருகம் மாதிரி மாறி அந்த ரூம்ல அவன் கண்ணு முன்னாடி வருது. இவன் கண் பெருசா விரிச்சு அதை பார்க்கறான். கத்த முடியல இவனால, அங்கிட்டு இங்கிட்டு நகர முடியல, பயப்படுறான். பேச்சு எதுவும் வராம திக்கி திணறி அங்கேயே உக்காடுறான். மிருகமா மாறுற அந்த உருவம் இப்ப மெதுவா மனிதனோட ரூபத்துல வருது. மனிதனோட ரூபத்துல வந்த பிறகு அவன் தலையில ஒரே ஒரு கொம்பு இருக்கு. பல்லெல்லாம் வேம்பயர் பல்லு மாதிரி 4 பல்லு அவனுக்கு இருக்கு. மெதுவா அவன் கிட்ட வர சொல்லும்போது இவன் கத்த ஆரம்பிக்கிறான். இந்த சத்தம் வெளியில போகவே இல்லை, அவங்க அம்மா அப்பா காதலையும் விழுகல. மெதுவா கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறான். யாரு நீ, எங்கிருந்து வந்த, என்னையா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, நீ முழு மனசோட தான் அந்த பெரியவர்கிட்ட இருந்து புத்தகத்தை வாங்கின, அதுவும் இல்லாம எனக்கு வாக்கும் கொடுத்துருக்குற. இப்ப நான் சொல்றத நீ செய்யலைன்னா உன்னோட அம்மா அப்பாவோட உயிரையும் எடுப்பேன், உன் உயிரையும் எடுப்பேன். மெதுவா இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட உயிரையும் எடுப்பேன். ஏன்னா இந்த புத்தகம் இந்த ஊருக்கு வந்ததே இந்த ஊரை நான் ஆளத்தான் அப்படின்னு சொல்லிட்டு குரூரமா சிரிக்குது. நான் உங்களுக்கு எந்த வாக்குமே கொடுக்கலையே, எப்படி, எந்த விதத்துல நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன்னு பயந்துட்டு அழுதுட்டு கேட்கறான் இவன். நீ எனக்கு எந்த வாக்கும் கொடுக்கலங்கிறது உண்மை கிடையாது. அந்த பெரியவரை பார்த்து நீ பயந்து கீழே விழுக செல்லும்போது ஒரு சின்ன கல்லை குத்தி உன் உள்ளங்கையில ரத்தம் வந்தது உனக்கே தெரியல. அந்த கையோட அவர்கிட்ட இருந்து நீ அந்த புத்தகத்தை வாங்க சொல்லும் போதே அந்த ரத்தம் புத்தகத்துல பட்டு நம்மளுக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டது. அப்பத்திலிருந்து அந்த ஒப்பந்தமும் நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்போ உன்னோட ஆன்மா எனது, உன் உடலும் எனது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த உருவம் ஆத்மா வடிவில் மாறுது. இதை பார்த்து இவன் இன்னும் பயப்படுறான். பயப்பட்ட அவனோட உடல்லையே அந்த ஆன்மா அவன் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. இறங்க சொல்லும்போது அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுகிறான். அப்படியே அந்த படுக்கையிலே படுத்துட்டு இருக்கான். படுக்கையில படுத்துட்டு இருந்த அவன் திடீர்னு கண் முழிக்கிறான். என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. ஆனா அந்த கண்ணு முன்னாடி வந்த உருவம் இப்ப இவனுக்கு மெதுவா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. நடந்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அந்த உருவத்தை பத்தி அவனால விவரிக்க முடியல. அது ஆவியா, பேயா, இல்ல டீமனா என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரியவே இல்லை. பயத்துல வெளியில போறான். வெளியில போன அவன் மெதுவா அந்த கண்ணாடிய பார்க்கறான். கண்ணாடியை பார்க்க சொல்லும்போது இப்ப இவனோட உருவமே மாறி இருக்கு. மெதுவா வயசான தோற்றமா இவன் கண்ணுக்கு தெரியுது. பல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிங்கப்பல்லு மாதிரி மாறி இருக்கிறத பார்க்கறான். இவனுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்ப இன்னும் இவனுக்குள்ள பயம் அதிக ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். நடந்த எல்லாத்தையும் முதல்ல நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லலாம் அப்படின்னுட்டு அவங்க அம்மா அப்பாவை தேடுறான். ஆனா அவங்க யாருமே வீட்டில் இல்லை. இவன் மட்டும்தான் தனியா இருக்கான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க சொல்லும்போது இவன் எந்திரிச்சது
நேரம் தாண்டி அவங்க அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிருக்காங்க. அதை யோசிச்ச இவன் முதல்ல ரெடி ஆகிட்டு போயிட்டு நடந்ததை அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லுவோம். அப்புறம் பூமிநாதன்ட்டையும் சொல்லுவோம். வழி எதுவும் கிடைக்கும், கண்டிப்பாக நம்ம இதில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இவன் குளிக்க போகலான்னு நினைக்க சொல்லும் போதே இவனோட உடம்பு எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. குளிக்கணும்னு நினைக்க சொல்லும் போதே இவன் உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சத இவன் நினச்சி பார்க்குறான். மெதுவாக தொட்டி தண்ணீரை பார்த்து அதை தொடலான்னு போக சொல்லும் போது அதில் கையை வைக்கிறான். இவனை மொத்தமாக தூக்கி அடித்து கீழே தள்ளி விடுது. கீழே விழுந்த அவன் என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு பயப்படுறான். தண்ணியை கூட நம்மளால் தொட முடியாதா அப்படின்னு யோசிக்கிறான். ஏன் இதெல்லாம் நடக்குது? அந்த புத்தகத்தை படித்த பின்னாடி ஏதோ ஒரு மிருக மாதிரியான உருவம் வந்தது. அப்புறம் அது ஆவி மாதிரி மாறிச்சு. நம்ம உடம்புல நுழைஞ்ச மாதிரி தெரியுது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியலையேன்னு இன்னமும் பயப்படுறான். குளிக்க கூட இல்லாமல் முதல்ல அவங்க அம்மாவையும் அப்பாவையும் தேடி ஓடி போகிறான். ஓடி போய் அங்கே வயலில் வேலை செஞ்சிட்ருக்கிற அவங்கள பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். அப்போ நாற்று நட்ட கையோட ஈரத்தோட வந்து அவங்க பையன் பண்ணுற வேதனையை நினச்சி அவனை தொட சொல்லும்போது இப்போ இவன் இன்னும் துடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா பதறிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஈரக்கையை மேலே வைக்காதம்மா, இன்னும் எரியுது அப்படின்னு அழுகிறான். இப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள பயம் பத்த ஆரம்பிக்குது. இவனோட உருவம் மெதுவாக மாறுது. தலையெல்லாம் நரைக்க ஆரம்பிக்குது. அவங்க அம்மா அப்பா அவள் கண்ணு முன்னாடியே. என்னடா ஆச்சு உனக்குன்னு இன்னும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஊர் தலைவர் ராமர் அந்த சைடு வராரு. பூமிநாதனோட அப்பா. இவன் படுற கஷ்டத்தை பார்த்து கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவர் வந்த வண்டியில் 2 வீலரில் ஏற்றி உட்கார வச்சுட்டு அவங்க அப்பாவையும் பின்னாடி பிடிச்சிக்க சொல்லிட்டு டக்குன்னு கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாரு. எதுவுமே சொல்லாமல் கோவில் கிட்ட போக சொல்லும்போது இவன் பதற ஆரம்பிக்குதான். வேணாம்பா, என்னை உள்ளே கூப்பிட்டுட்டு போகாதீங்க. இதை பார்த்தாலே எனக்கு உடம்பு எரியுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னை முதல்ல கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு கத்துறான். அதை கேட்காம ஊர் தலைவரும் வண்டியை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிட்டு போகிறாரு. கோவில் வாசல் கிட்ட போகிறதுக்குள்ளேயே இவன் குரல் மாறுது. இறக்கி விடுறியா இல்லையாடா அப்படின்னு கேட்குது. அவர் இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் டக்குன்னு வண்டியை இன்னும் ஸ்பீடாக முறுக்கி கொண்டுட்டு போய் கோயில் வாசலில் நிப்பாட்ட சொல்லும்போது இவன் மயங்கி விழுகிறான். மயங்கி விழுந்த இவன் அவங்க 2 பேருமே அவனை தூக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போய் இந்த மாதிரி இவனோட வயசான தோற்றம், இந்த உடல் எரியுது, குளிக்கலைங்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே அந்த கோவிலில் இருக்கிற பூசாரி கிட்ட சொல்லும்போது அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு தெரியல, அதுக்கே எங்கே கூப்பிட்டுட்டு வந்தீங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை, திடீர்னு இவன் இந்த மாதிரி குளிக்க முடியல, உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் புரியலை. ஆனால் அவனோட உருவமும் மாறுச்சு, வயசான தோற்றமாக மாறுச்சு, தலைமுடியெல்லாம் நிறச்சி போச்சு. அதான் பயத்தில் இங்கே கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு ஊர் தலைவர். ஊர் தலைவர் சொல்கிறத கேட்டுட்டு இவருக்கு ஒன்றும் புரியாமல் இருந்ததுனால கடவுள் அபிஷேகம் பண்ண தண்ணியை கொண்டுட்டு வந்து அவன் முகத்தில் தெளிக்கிறாரு. தெளிச்சதும் அவன் கதறிட்டே எரியுதேன்னு எந்திரிச்சு உக்காடுறான். அவனை பிடிச்சி கட்டுப்படுத்தி அங்கே அமைதியாக உக்கார சொல்லி ஆசுவாசப்படுத்துகிறாங்க. அவன் சுற்றி பார்க்குறான் கோயில். இப்போ அவன் சுய நினைவில் இருந்தாலும் அமைதியாக உக்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்த பூசாரி போய் கடவுள் முன்னாடி உக்காந்து தியானம் பண்ணுற மாதிரி நிலையில் உக்காந்து தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ண சொல்லும்போது அவருக்கு ஒன்றொன்னா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த வயசானவர் வந்தது, புத்தகத்தை கொடுத்தது, புத்தகத்தை வாங்க சொல்லும்போது இவன் கையில் அடிபட்டு ரத்தம் அந்த புத்தகத்தோட ஒட்டினது, அந்த ஒப்பந்தம் எல்லாமே இவர் கண்ணு முன்னாடி வர்றப்போ இவருக்கு ஒரு விதத்தில் பயம் வந்து கண்ணை திறந்து நடந்த எல்லா விஷயத்தையும் பெரியவங்க 2 பேர்த்துக்கிட்ட சொல்லும்போது ஆமாம், இது எல்லாமே எனக்கு நடந்தது தான் அப்படின்னு நவீனும் சொல்கிறான். இவங்க 3 பேருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பூசாரியை கேட்க சொல்லும்போது பூசாரியோ
எதுவுமே புரியலை எனக்கு. இன்னும் நம்ம டீட்டெயில்டாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை எப்படி தடுத்து நிற்பாட்டுறது, இது இதோட முடியுமா இல்லை இவனால் வேற யாருக்கும் பரவுமா, நம்ம ஊருக்கு எதுவும் வருமா, அந்த உருவம் என்ன, அது முதல்ல ஆவியா இருந்தா ஆத்மாவா இருந்தா எதுவா இருந்தாலும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இது நம்ம உலகத்தை சேர்ந்ததா என்னன்னு கூட எனக்கு தெரியல. இதை நம்ம முதல்ல டீட்டெயில்டா செக் பண்ணணும். அது வரைக்கும் இவனை என்ன பண்றது அப்படின்னு அவங்க அப்பா கேட்க சொல்லும்போது, நீங்க உங்க மனைவி இவன் எல்லாருமே இந்த கோயிலோட தங்குங்க. டீட்டெயில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு தான் அடுத்து என்ன நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே முடிவு பண்ண முடியும். இதை உடனேலாம் சரி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்நேரம் சரி பண்ணுறதுக்கான வழியை தேடி இருக்கலாம். முதல்ல அது ஆத்மாவாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா அந்த ஒப்பந்தம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை முறியடிக்க முடியுமாங்கிறத நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். அது வரைக்கும் நீங்கள், உங்கள் பையன், உங்கள் வீட்டுக்கார அம்மா எல்லாருமே சேர்ந்து இந்த கோயிலோட இருங்க. என்ன வேலை இருந்தாலும் நீங்கள் 2 பேர் மட்டும் பாருங்க. இவனை கோயிலை விட்டு வெளியில் கூப்பிட்டு போகிற வேலையை வச்சுக்காதீங்க. அதை மீறியும் நீங்கள் இவனை கோயிலை தாண்டி கூப்பிட்டுட்டு போயிட்டீங்கன்னா இவன் உயிர் போகிறதும் இல்லாமல் நம்ம ஊருக்கு என்ன வேணாலும் நடக்கலான்னு அந்த பூசாரி இக்கு வச்சு பேசுகிறாரு. இதை ஊர் தலைவரும் அதிர்ந்து கேட்டுட்ருக்காரு. இந்த விஷயம் பூமிநாதனுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பூசாரியால் உறுதியாக சொல்ல முடியாதுங்கிறதையும் சொல்லிட்டாரு. அதன் பிறகு நவீனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு தொடர்கதையாக போடலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த புத்தகம் எங்கே இருந்து வந்தது, அந்த ஒப்பந்தம் என்ன அப்படி என்னங்கிறதெல்லாம் அடுத்த பார்ட்டில் போடுறேன். புத்தகத்தை கொடுத்தது யார், அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் அடுத்த பார்ட்டில் தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கருத்தை எல்லாத்தையுமே நான் எதிர்பார்க்குறேன். இது நானாக உட்காந்து எழுதின கதை. இந்த கதையை உங்ககிட்ட சொன்னோம்னா அதோட கருத்து எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு ஆசை எனக்கு. மறக்காமல் உங்கள் கருத்தை எல்லாமே பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாரர் டைம் தமிழ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த கதையோட கண்டினியூவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிகே ஸ்டோரி டெல்லர். கண்டிப்பாக பார்ட் 2 அடுத்த பதிவாகவே போடுற ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.